ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். ரவா மில்க் ஸ்வீட் எப்படி செய்தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெம்மியாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா டக்குன்னு செய்திடலாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸி டேஸ்டியான ஸ்வீட் இது. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டன் கேட்கும், அதில் ஆல்ன்ற பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ இந்த ஹெம்மியான ரவா மில்க் ஸ்வீட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுருக்குங்க. இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில், அப்படி இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில், ஃப்ளேவர் இல்லாத ஆயில் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே லைட்டாக சூடு ஏறினதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் கப் மெஷர்மெண்ட் இல்லைன்னா பரவாயில்லைங்க. வீட்டில் இருக்கிற டம்ளரோ இல்லை ஏதாவது ஒரு கப்போ எடுத்து அளந்துக்கோங்க. மற்ற பொருட்களையும் அதுலேயே அளந்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இந்த 1 கப் ரவையை இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். ரவை வந்து நல்ல வாசம் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெயும் நெய்யும் இந்த மாதிரி லைட்டாக பிரிஞ்சு தெரியுதுங்களா, இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. ரவை வந்து நல்லா சொதன்னு ஆகிடும். அந்த அளவுக்கு வறுத்தா சரியாக இருக்கும். இப்போ இது சரியாக இருக்குங்க. இப்போ அடுத்ததாக இதுக்குள்ளே 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர், மில்க் பவுடர் சேர்க்குற. 1 கப் ரவைக்கு 1/2 கப் அளவுக்கு மில்க் பவுடர் சரியாக இருக்கும். மில்க் பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு தான் நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க ரவையும். அதே மாதிரி பால் பவுடர் சேர்க்கும் போதும் சிம்மில் தான் இருக்கணும். கடைசி ஸ்வீட் செய்கிற முடிக்கிற வரைக்குமே சிம்மில் தாங்க வச்சு செய்யணும். அப்போ தான் ஸ்வீட் நல்லாயிருக்கும். கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்ல ஸ்வீட் வாசமாக கமகமன்னு இருக்கும். பாருங்கள், பால் பவுடர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கரண்டியில் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. கட்டிகள் 1, 2 இருந்ததுன்னா கூட உடஞ்சி அந்த ரவையோடு சேர்ந்து பால் பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இப்போ வந்து இதுக்குள்ளே 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பால் நல்லா அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் மீதி 1/2 கப்பு நான் வச்சுருக்கேன். டோட்டலாக 1 கப் ரவைக்கு 1 கப் அளவுக்கு பால் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். பாருங்கள், மீதி 1/2 கப்பு பால் இருந்தது இல்லைங்களா, அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரவை வந்து இந்த பால்லையே நல்லா வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் கலந்திங்கன்னா போதும், அதிக நேரம் கூட கலந்து விட வேண்டாம். பாருங்கள், நல்லா பாலெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. ரவையும் நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து இதுக்குள்ளே இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரவையோட பால் நல்லா சேர்ந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதுக்குள்ளே 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை வந்து 1 கப்பு, அதாவது ரவை 1 கப்புனா பால் பவுடர் 1/2 கப்பு, சர்க்கரை 1 கப்பு, பால் 1 கப்பு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ சர்க்கரையை சேர்த்துட்டு இப்போயும் அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட அடுப்பில் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, சூடு ஏற இன்னும் அப்படியே அந்த சர்க்கரை வந்து உருகி ரவையோடு சேர்ந்து கொஞ்சம் தனியாகவும் அதுக்கப்புறம் தான் கெட்டியாகி வரும். அதனால் பாருங்கள், இந்த அளவுக்கு இலக்கு கொடுத்து வந்திருக்கு இல்லையா. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கணும். திக்காக வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பேன்லேருந்து இந்த மாதிரி ஒட்டாமல் நல்லா உருண்டு திரண்டு வரணும். இது வந்து இந்த ஸ்வீட் டோட்டலாக ஒரு நம்ம வறுக்கிறதுலேருந்து சேர்த்துனாலே ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க. அவ்வளோதான், நல்லா உருண்டு திரண்டு வந்துடுச்சு. இது ஒரு பாத்திரத்துலையோ இல்லை இந்த மாதிரி கண்ணாடி பவுலில் செட் பண்ணிக்கலாம். நான் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். பிளேட்டில் கூட ஊற்றிக்கலாம். அதுக்கு கீழே கொஞ்சம் முந்திரி பாதாம் பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரவா ஸ்வீட்டை இது உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மேலே டேப் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்து விழுந்துடுச்சு. சேம் இதே மெத்தட் நீங்கள் சில்வர் பிளேட்டில் கூட ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி மேலே ஸ்பூன் வச்சு நல்லா டேப் பண்ணி அழுத்தி விட்டுக்கலாங்க. நல்லா அழுத்தி விட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலவும் கொஞ்சம் முந்திரி பாதாம் தூவி விட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இது மேலே தூவினதுக்கப்புறமும் திரும்பவும் கரண்டிலேயோ ஸ்பூன்லேயோ நல்லா அழுத்தி விட்டுக்கலாங்க. ப்ரெஸ்அப் பண்ணும்போது நல்லா பிடிச்சிக்கோ. இது கம்ப்ளீட்டாக நல்லா ஆறட்டுங்க. ஆறினதுக்கப்புறம் தனியாக டிமோல்ட் பண்ணி எடுக்கலாம். சூட்லேயே எடுத்தோன்னா ஒட்டிட்டு வராது. பாருங்கள், நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ தனியாக நம்ம எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி கத்தியில் நல்லா இந்த மாதிரி ஓரத்தை எடுத்து விட்டுட்டிங்கன்னா நம்ம தட்டில் கவுக்கும் போது ஈஸியாக தனியாக வந்துடும். ஓரத்துலலாம் இந்த மாதிரி கத்தியில் எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் போட்டு கவுத்துட்டு லைட்டாக டேப் பண்ணால் போதும். பாருங்கள், ஸ்வீட் தனியாக வந்துடுச்சு. வாவ், சூப்பரான மில்க் ரவா ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், டக்குன்னு செய்திடலாங்க. ரொம்ப ஈஸியான ஸ்வீட் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை விருப்பமான ஷேப்பில் பீசஸ் போட்டுக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இறங்குது பாருங்கள். ரொம்ப ஈஸிங்க இந்த ஸ்வீட் செய்கிறது. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வருகின்ற பண்டிகை நாட்கள், அதுக்கப்புறம் வீட்டில் விசேஷம்னா நீங்கள் இது போல் ஸ்வீட் ஈஸியாக செய்து சாப்பிட்லாம்.
நம்ம சமையல் சூப்பர் சேனலில் ஏற்கனவே நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் இருக்குங்க. கண்டிப்பாக அது எல்லாமும் ட்ரை பண்ணி பாருங்கள். 100% பர்ஃபெக்டாக வரும். அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.